அதுல பாரு, இந்த ஜல்லிக்கட்டுல என்ன பண்றான், இந்த காளை மாடுகள் இருக்கிற வரை நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க முடியாது, அது என்ன பெருகிட்டே இருப்பான். அப்போ இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கணும்னா அவன் என்ன செய்யறான்னா, இந்த ஜல்லிக்கட்டை மாடை வதைக்கணுங்கிற பேர்ல நம்மளை பழி சுமத்தி அதை அடிக்க பார்த்தான். அங்க நம்ம திமிரி எழுந்துட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான், இந்த காளை மாட்டை நீ இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாது தடைன்ட்டான். அப்ப எப்படா இனப்பெருக்கம், நாங்க ஊசி போடுறோம். இது தரம் இல்லையா? எங்கோ ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் தயாரித்தர ஊசி தரமானதா. அது என்ன சொல்றான், அது இனி காலமாடே போடாது, ஆண்கண்ணுக்குட்டியே வேணாம், அப்படி ஒரு ஊசி வச்சிருக்கோம், வெறும் கிடையாது பசுமாடா தான் போடும், அது உங்களுக்கு நல்லா பால் தரும், நிறைய பால் தரும். இவங்க எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது, ரத்தம் ஒன்றும் புரிய மாட்டேன். ஆனா பச்சை மட்டை அடி உறுதி. இருக்கு பாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? அத நேரடியா செயற்கை கருத்தரிப்பு இருக்குது, அங்க வந்து ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு பிள்ளை பெற்று போங்க கட்டாயம் சொல்லுவாங்க. ஏதோ ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. ஒரு தம்பி போட்டிருக்கான்ல, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியாத்தான் பேசுறோம். கொடுமை.